என் தங்கமே, இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு ஒரு முக்கியமான செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். என் வாக்கினை கேட்டு முடிக்கும் நேரம் உன் மனதில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திற்கு ஒரு தீர்வு கிடைத்துவிடும். என் குழந்தையே, ஒருவர் சொன்ன வார்த்தையினால் கதிகலங்கி நின்று கொண்டிருக்கின்றாய். அவர் எதற்காக அந்த வார்த்தையை சொன்னார் என்று புரியாமலும் இப்பொழுது உன் மனது கலங்கி நின்று கொண்டிருக்கின்றது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது, நம்மை பார்த்து எதற்காக இவர்கள் இப்படி சொன்னார்கள் என்றெல்லாம் யோசித்து யோசித்து என்னுடைய குழந்தைக்கு பைத்தியமே பிடித்தது போல ஆகிவிட்டது. நான் தன் சுயநினைவை இழந்து விடுவேன். இது போன்றெல்லாம் இவர்கள் இப்படி பேசினால் நம்மால் எப்படி சாதாரணமாக இருக்க முடியும் என்றெல்லாம் நினைத்து நினைத்து என் பிள்ளை மிகுந்த வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்கள் எல்லாமுமே உனக்கு சரியாக புரியாமல் இருப்பதனாலோ என்னவோ எந்த ஒரு விஷயத்தையும் உனக்கு சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு வார்த்தையை ஒருவர் சொல்லிவிட்டார் என்றவுடன் மனது உடைந்து போகிறாயே தவிர அதை பற்றி சிறிதளவு கூட நீ யோசிப்பதில்லை. என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள ஒருபொழுதும் முயற்சி செய்வது கிடையாது. இதற்கு உடனே உன் அப்பன் உன்னை தேடி வரத்தான் வேண்டும். அப்பன் உன்னை தேடி வந்து வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை உனக்கு சொன்னால் மட்டும்தான் அது உனக்கு புரியும். எல்லா விஷயங்களையும் தனித்து நின்று புரிந்து கொள்ள என் பிள்ளை நீ தயங்குகிறாயல்லவா? நம்மை சுற்றி என்ன நடக்கின்றது, எந்த விஷயங்கள் நடக்கிறது என்று யோசித்து யோசித்து என் குழந்தைக்கு மனது வேதனைகள் பட்டு நிற்பதுதான் மிச்சமாக இருக்கின்றது. வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதிலிருந்து நாம் நமக்கான தெளிவை பெற வேண்டும் என்று நீ நினைக்காமல் இருந்ததனாலோ என்னவோ இவர்கள் சொன்ன வார்த்தைகள் எல்லாமுமே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை பதம் பார்த்து விட்டது என்பதுதான் உண்மை. உன்னை தேடி வருகின்ற எல்லா பிரச்சனைகளையுமே என் பிள்ளை நீ சரியாக கவனிக்காமல் விட்டு விட்டாய். இதற்கு மேலும் இப்படியே இருந்து கொண்டிருந்தாயானால் இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, இவர்கள் எல்லாம் உன்னை என்னவாக்க முயற்சி செய்கிறார்கள் என்பதை எல்லாம் அவர்கள் நிச்சயமாக சாதித்து விடுவார்கள். உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு வாழ்க்கையில் துன்பங்களை கொடுக்க வந்தது என்பதனை நீ சரியாக புரிந்து கொண்டது மட்டுமல்லாமல் அதை ஏற்றுக்கொண்டதன் விளைவுதான் இன்று இத்தனை கஷ்டங்களை நீ அனுபவித்து கொண்டிருக்கிறாய் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை உனக்கு அவ்வளவு எளிதாக நீ நினைத்த இந்த இடத்தை உனக்கு கொடுத்து விடவில்லை. பல கஷ்டங்களை தாண்டித்தான் இந்த நிலையில் என் பிள்ளை இருந்து கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் எண்ணுகின்ற எண்ணங்கள் எல்லாம், இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாம் உன்னை ஒருபொழுதும் பாதித்திருக்க கூடாது. இவர்கள் நினைத்தது போல நீ எந்த ஒரு விஷயத்தையும் செய்திருக்க கூடாது. இவர்கள் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைத்து உன்னிடத்தில் இதையெல்லாம் பேசினார்கள். நீ என்னவாக ஆக வேண்டும் என்று நினைத்து உனக்கு இதையெல்லாம் சொன்னார்கள் என்பதனை உன் அப்பன் நான் சொல்கின்றேன். அதன் பிறகாவது நீ உன் மனதை மாற்றிக்கொள்கிறாயா என்று நான் பார்க்கத்தானே போகின்றேன். என் குழந்தையே, வார்த்தைகள் எல்லோருக்குமே மிகவும் முக்கியம். ஒரு வார்த்தையை பேசுவதற்கு முன்பாக, ஒரு விஷயத்தை சொல்வதற்கு முன்பாக, ஒரு முக்கியமான இடத்தில் அதை பகிர்ந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு முறைக்கு பல முறை சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் பேசிய வார்த்தையை ஒரு பொழுதும் திரும்ப எடுக்க முடியாது. அதை இல்லை என்று மறுக்க முடியாது. இதுபோன்று உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையுமே நீ சரியாக புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொண்டு எதற்காக இந்த வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொள்ள தொடங்கிவிட்டாயானால்
உன்னை தேடி வருகின்ற எல்லா சந்தர்ப்பங்களும் எப்படியாவது உனக்கு இந்த வாழ்க்கையை நீ கேட்டது போல உன் கைகளுக்குள் கொடுத்திருக்கும். இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் உன் மனதை காயப்படுத்தியதனால் நீ அந்த இடத்தில் அப்படியே நின்று விட்டாய் என்பதுதான் உண்மை. அதற்கு மேலாக உன்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை. இனி என்ன செய்ய போகிறோமோ என்று நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய். இந்த தருணத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு உன்னுடைய மகிழ்ச்சியை மீட்டு கொடுக்குமா? நிச்சயமாக கொடுக்காது. ஓரிடத்தில் முடங்கி கிடக்க நினைக்கின்ற என் பிள்ளை, நீ இப்பொழுது தயாராகி விட்டாய். ஏனென்றால் மீண்டும் மீண்டும் இது போன்ற விமர்சனங்கள் தானே நம் மீது வரும். இந்த விமர்சனங்களை நாம் எப்படி எதிர்கொள்வது என்று தெரியாமல் நீ நின்று கொண்டிருக்கின்றாய். இப்படியே இதனை விட்டுவிடலாமா என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்ட பிறகு இந்த கருப்பன் உன்னிடத்தில் பேசாமல் இருந்து விட்டானால் என் பிள்ளை, நீ தவறான பாதைக்கு சென்று விடுவாய். அதனால் தான் கருப்பன் இன்று உன்னிடத்தில் இந்த விஷயத்தை பற்றி பேசுவதற்காக வந்திருக்கின்றேன். அப்பன் சொல்கின்ற விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கைக்கு எப்பொழுதும் தெளிவானதை கொடுக்க வேண்டும். நீ கேட்டதையெல்லாம் உன் வாழ்க்கையாக்கி தர வேண்டும். நீ வேண்டும் என்று விரும்பி நிற்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன் வசமாக்க வேண்டும். உன்னால் முடியாது என்று நினைத்த பல நல்ல காரியங்களை இந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். எந்த நேரத்திலும் என் பிள்ளை, நீ இதையெல்லாம் தாண்டி உன்னுடைய வெற்றியை நீ பெற வேண்டும் என்றால் இந்த கருப்பன் வார்த்தைகள் இந்த நேரத்தில் உனக்கு மிகவும் அவசியம் என்பதனை நான் புரிந்து கொண்டேன். அப்பன் ஒரு முறை பேசிவிட்டேன் என்றால் நிச்சயமாக நீ இப்பொழுது இருக்கின்ற இந்த மனநிலையில் இருந்து தெளிவடைந்து விடுவாய். உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களிலும் இருந்து என் பிள்ளை உனக்கானது என்னவென்பதனை சர்வ நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்வாய். உனக்கான நம்பிக்கையை கொடுக்க அப்பன் வந்திருக்கும் பொழுது இவர்கள் பேசிய வார்த்தைகள் எல்லாம் என் முன்னால் ஒரு தூசு போல மாறிவிடுகிறது என்பதனை நீ புரிந்து கொள். இவர்களின் எண்ணங்கள், இவர்கள் நினைத்த விஷயங்கள் என்று எல்லாமும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கொடுத்த துன்பங்கள் எல்லாம் போதும். அவர்கள் நினைத்தது போல நீயும் நடந்து கொண்டாய். அவர்கள் வெற்றியையும் பெற்று விட்டார்கள் என்பதுதான் உண்மை. என்ன கருப்பா சொல்கின்றாய்? நான் வருத்தப்படுகின்றேன். இவர்களின் வார்த்தைகளும் இவர்கள் என்னை பார்த்து வைக்கின்ற விமர்சனங்களையும் தாங்கிக் கொள்ள முடியாமல் நான் கதறுகின்றேன். என்னால் அடுத்தது எந்த ஒரு விஷயத்தையும் மனதார செய்ய முடியவில்லை. நான் ஓரிடத்தில் அப்படியே தேங்கி நிற்கின்றேன். எதுவும் புரியாமல் நடுக்காட்டில் தத்தளிக்கின்ற ஒரு பிள்ளை போலல்லவா என் வாழ்க்கை மாறிவிட்டது. அப்படி இருக்கும் பொழுது நீ எப்படி என்னை பார்த்து அவர்கள் சாதித்து விட்டார்கள் என்று சொல்கிறாய் என்று கேட்கும் பொழுது இந்த கருப்பன் உனக்கு சொல்கின்ற பதில் என்னவாக இருக்கும் தெரியுமா? என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு நிலை உனக்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டுதானே அவர்கள் உன் மீது விமர்சனத்தை வைத்தார்கள். முதலில் அவர்களுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்திருக்க வேண்டும். இல்லை, அவர்களின் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் இருந்திருக்க வேண்டும். இதையெல்லாம் செவி கொடுத்து கேட்டுவிட்டு அதன் பிறகு நீ வேதனைகளை அனுபவித்தது அவர்களுக்கு சாதகமாக மாறிவிட்டது என்று உன் அப்பன் சொல்கின்றேன். இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் நீ இருந்திருக்க வேண்டும் என்று உன் அப்பன் சொல்கின்றேன். நீ கண்டு கொண்டதன் விளைவு, இதையெல்லாம் நீ ஏற்றுக்கொண்டதன் விளைவு, இன்று பல துன்பங்களை நீ சந்தித்து கொண்டிருக்கின்றாய். அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியாமல் நீ தவித்து கொண்டிருக்கின்றாய். அப்பன் சொல்வது இப்பொழுதாவது உனக்கு புரிகின்றதா? இவர்கள் நினைத்தது நீ இப்படித்தான் மனதிற்குள் குழப்பத்தோடும் துன்பங்களை சுமந்தும்
அடுத்தது எதையும் செய்ய முடியாமல் நிற்க வேண்டும் என்று. அதற்கு ஏற்றது போல நீயும் நடந்து கொண்டாய் என்றுதான் உன் அப்பன் சொல்கின்றேன். அன்றே இதற்கு ஒரு முடிவினை நீ கட்டி இருப்பாயானால், இதையெல்லாம் பெரிதாக கண்டு கொள்ளாமல் நீ விட்டிருந்திருப்பாயானால், என்றோ உன்னுடைய வெற்றி இந்த வாழ்க்கையில் உனக்கு உறுதியாகி இருக்கும். என்றோ நீ பெற்றிருக்க வேண்டிய இந்த வெற்றியை இத்தனை காலமும் என் பிள்ளை நீ பெறாமல் இருந்து விட்டாய். உன்னை சுற்றி இவர்கள் நினைத்த விஷயங்களை எல்லாம் அவர்கள் சாதித்தார்கள் என்பதைத்தான் உன் அப்பன் உனக்கு சொல்கின்ற. இனிமேலும் இது போன்ற விமர்சனங்களுக்கு நீ நிச்சயமாக பதில் கொடுக்காமல், உன்னை சுற்றி வருகின்ற துன்பங்களுக்கெல்லாம் நீ நிச்சயமாக எந்த வகையிலும் மற்றவர்கள் வார்த்தைகளை கேட்டு கலங்கி நிற்காமல், உன்னுடைய வாழ்க்கை என்னவோ அதில் உனக்கான நன்மைகளை மட்டும் நீ தேடிக்கொண்டே இருப்பாயானால், கருப்பன் சொன்ன விஷயங்கள் உன் வாழ்க்கையில் இனிமேல் நல்லபடியாக நடக்கும். நீ எதிர்பார்த்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். எதுவெல்லாம் உனக்கு வேண்டும் என்று நீ நினைத்திருந்தாயோ அதுவெல்லாம் உனக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும். இவர்களினுடைய வார்த்தைகளினாலும் இவர்களினுடைய எண்ணங்களினாலும் நீ தொலைத்தது ஏராளம், நீ இழந்துவிட்ட விஷயங்கள் ஏராளம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நடந்து முடிந்தது எல்லாம் முடிந்ததாக இருக்கட்டும். இத்தனை நாளும் இவர்களின் விமர்சனங்களுக்கும் இவர்கள் உன்னை பலகீனப்படுத்த உபயோகப்படுத்திய வார்த்தைகளையும் கேட்டு நீ கலங்கி நின்றது எல்லாம் போதும். இனிமேல் எதற்கும் கலங்காமல் உனக்கான சந்தோஷங்களை நீ மீட்டெடுக்க எப்பொழுதும் தயாராகிவிடு. நீ என்ன சொல்வது, நான் என்ன கேட்பது என்பது உன்னுடைய எண்ணமாக மாறிவிட வேண்டும். ஏனென்றால் எல்லோரிடத்திலும் இதை நான் செய்ய சொல்லவில்லை. உன்னை காயப்படுத்த நினைத்து விட்ட பிறகு, இவர்களின் எண்ணங்களும் உனக்கு புரிந்துவிட்ட பிறகு, தேவையில்லாது இதற்குள் உன் மனதை சிக்க வைப்பது என்பது மிகவும் தவறான ஒரு காரியம் அல்லவா? இனிமேல் ஒரு நொடி பொழுதும் என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற உண்மைகளை இழந்து விடாதே. வேண்டும் என்றே உனக்கு காயங்களை கொடுக்கின்றார்கள், வேண்டும் என்றே உனக்கு சோதனைகளை கொடுக்கிறார்கள். அப்பன் சொல்லிவிட்ட பிறகும், இதை தெரிந்து கொண்ட பிறகும், தேவையில்லாத எண்ணங்களால் என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்ததை எல்லாம் தொலைத்து விடாதே. உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு சந்தோஷமும் இவர்களின் வார்த்தைகளால் உன்னை வந்து சேராமல் போயிருக்கின்றது. நீ மனமுடைந்து யோசிக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு எந்த நிலையிலும் நன்மையை கொடுக்காமல் விட்டிருக்கின்றது. நல்ல நேரம் வந்து விட்டதும் இந்த கருப்பனும் உன்னை தேடி வந்து உனக்கான வார்த்தைகளை உனக்கு தர நினைத்து விட்டேன். எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை உனக்கான உச்சபட்ச சந்தோஷத்தை கொடுக்க நினைத்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் உன்னுடைய வெற்றியும் உனக்கான நம்பிக்கையும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். இந்த கருப்பனின் ஆசிகளோடு கருப்பன் நினைத்ததை எல்லாம் உன் வாழ்க்கையில் உனதாக்கி கொடுக்க வருகிறான் என்பதனை நீ நினைவில் கொண்டால் போதும். எப்பொழுதும் போல நீ தெளிவாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து விடுவாய். எப்பொழுதும் போல நிறைவாக இந்த சந்தோஷத்தை நீ பெற்றுக்கொள்வாய். எல்லா விஷயங்களும் இனி உனக்கு நீ கேட்டதை விடவும் சிறப்பான சந்தோஷத்தை கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள். எதையெல்லாம் எதிர்பார்த்தாயோ அதுவெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். இனி இந்த நிலை உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இந்த நிலை உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நீ எதிர்பார்த்த சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். அப்பன் வார்த்தைகள் உன் மனதிற்குள் பதிந்திருந்தால் இனி உன்னை சீண்டுபவன் எவனும் இங்கில்லை என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இவர்கள் எல்லாம் என்னை பார்த்து நடுங்கி ஓடுவார்கள்.
உனக்குள் ஏற்பட்டிருக்கின்ற இந்த மாற்றங்களை கண்டு நிச்சயமாக மனம் வெதும்பித்தான் போவார்கள். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.